Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைன் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைனுக்கு உண்டான இந்த ஸ்ட்ரெயிட் லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது அட்ரிபியூட்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ லைன் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. லைன் டைப்பு, விட்த்து அண்ட் கலர் அப்படின்னு சொல்லி 3 அட்ரிபியூட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லைன் டைப் அப்படிங்கிறது. ஸோ லைன் டைப் அப்படிங்கிறதுல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம், ஸ்ட்ரைட் லைன் செக்மெண்ட் வந்து என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ ஒன்று வந்து சாலிட் லைன் அப்படிங்கிறது, டேஷட் லைன் அப்படிங்கிறது, செகண்ட் ஒன்று, தேர்ட் ஒன்று வந்து டாட்டர் லைன் அப்படிங்கிறது. ஸோ தென் வந்து டேஷட் டாட்டர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி இருக்கும். ஸோ பிஹெச்ஐஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பிஹெச்ஐஜிஎஸ் இருக்கு இல்லையா, ஒரு கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் ஸ்டாண்டர்ட், இந்த ப்ரோக்ராமர்ஸ் ஹைரார்கிக்கல் இன்டராக்டிவ் கிராஃபிக்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இந்த லைன் ஸ்டைலை வந்து நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு அல்லது செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, செட் லைன் டைப் அப்படின்னு சொல்லி. ஸோ செட் லைன் டைப்பு எல்டி அப்படின்னு இருக்கும். எல்டி அப்படிங்கிறது லைன் டைப் பேராமீட்டர். அது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் பேராமீட்டர். அதோடைய வேல்யூ வந்து 1, 2, 3 ஆர் 4 இதில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம எல்டி அப்படிங்கிற பேராமீட்டருக்கு அசைன் பண்ணலாம். நம்ம 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து எல்டியோட வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சாலிட் லைன் நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். சாலிட் லைனுக்கு உண்டான பேராமீட்டர் வேல்யூ தான் வந்து 1 அப்படிங்கிறது. 2 அப்படின்னா டேஷட் லைனுக்கு உண்டான வேல்யூ. ஸோ 2 கொடுத்தீங்கன்னா டேஷட் லைன் கிடைக்கும். எல்டியோட வேல்யூ வந்து 3 அப்படின்னா டாட்டர் லைன் கிடைக்கும். ஸோ எல்டியோட வேல்யூ வந்து 4 கொடுத்தாலும் அல்லது 4 தவிர வேறு ஏதாவது பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்தாலும் நமக்கு வந்து டேஷட் டாட்டர் லைன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த லைன் டைப் பேராமீட்டர், அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு லைன் டைப்பை வந்து டிசைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செட் லைன் டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வித் எல்டி பேராமீட்டரோட நம்ம யூஸ் பண்ணணும். தென் வந்து பிக்சல் மாஸ்க்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிக்சல் மாஸ்க் அப்படின்னா பிக்சல் மாஸ்க் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ஸ்ட்ரிங்கு, அதில் 0s and 1s மட்டும் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேஷ் லைன் வரைகிறோம் அல்லது ஒரு டேஷ் டாட்டர் லைன் வரைகிறோம் அப்படின்னா அந்த டேஷ் வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்கணும், ஒரு டேஷுக்கு இன்னொரு டேஷுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு இந்த பிக்சல் மாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருப்போம். டு ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் ஃபார் தி ஸ்பேன் லென்த் அண்ட் இன்டர்ஸ்பேன் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதாவது பிக்சல் மாஸ்க் இருக்குது. இந்த 4 1s இருக்குது, 3 0s இருக்குது. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் லைன் வரைய போகிறோம். அந்த டேஷோடைய லென்த் வந்து 4 பிக்சல்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 3 பிக்சல்ஸ் வந்து ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதே ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேஷ் லைன் இருக்குது அப்படின்னா அந்த டேஷ் லைனுடைய லென்த் வந்து 3 பிக்சல், அதுக்கப்புறம் 4 பிக்சல்ஸ் வந்து அதோடைய லென்த்து, அதுக்கப்புறம் 3 பிக்சல்ஸ் வந்து எம்டி ஸ்பேஸு அல்லது டேஷுக்கு இடையில் உள்ள ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த பிக்சல் மாஸ்க் அப்படிங்கிறது. ஸோ நம்ம லைன் டைப் என்ன டைப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பிக்சல் மாஸ்க்கை வந்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து டேஷட் லைன் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 1s வந்து அந்த டேஷோடைய லென்த்து, இது வந்து அந்த பிக்சல் ஸ்பேஸோடைய லென்த், எம்டி ஸ்பேஸோடைய லென்த், 3 பிக்சல்ஸ் வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதே வந்து டாட்டர் டேஷ் லைன் அப்படின்னா சரி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த தேர்ட் டைப் இருக்குல்ல, இதில் டயக்ராமில் தேர்டாக இருக்கு இல்லையா, அது இருக்குது அப்படின்னா இந்த டேஷோடைய லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு எம்டி ஸ்பேஸ், அதுக்கப்புறம் பிக்சல், அதுக்கப்புறம் ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு பிக்சல். அதை எப்படி நம்ம சொல்லலாம்னா சரி ஃபார் எக்ஸாம்பிள் 4 1s, அதுக்கப்புறம் 0 1 0 1 0 1 0 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதே இது வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ எத்தனை நம்ம டேஷ் டாட்டர் லைன்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாஸ்க்கை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து ரிப்பீட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் வந்து லைனுடைய செகண்ட் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலர் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைன் நம்ம ட்ரா பண்ண போகிற லைனுடைய கலர் வந்து என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு பிஹெச்ஐஜிஎஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து செட் பாலிலைன் கலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி, எல்சி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் பேராமீட்டர். ஸோ அந்த பர்டிகுலர் கிராஃபிக் சிஸ்டமில் என்னென்ன பாசிபிள் கலர்ஸ் இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ அல்லது இன்டிஜர் வேல்யூ நம்ம வந்து இங்கே கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் கலர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எல்சி அப்படிங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அதுதான் வந்து கலர் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ லைனுடைய கலரை டிசைட் பண்ணுறதுக்கு அல்லது செட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் வந்து இது. ஸோ தேர்ட் அட்ரிபியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைன் விட்த் அப்படின்னு சொல்லுவோம். லைன் விட்த்து, இந்த விட்த்து அந்த லைன் நம்ம ட்ரா பண்ண போகிற லைனுடைய விட்த்தை வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறது, அசைன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ பிஹெச்ஐஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, செட் லைன் வித் ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு பேராமீட்டர் எல்டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு, எல்டபிள்யூனா அந்த லைன் விட்த் அப்படிங்கிறது. ஸோ எகெயின் எல் விட்த் அப்படிங்கிறதும் வந்து என்னது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ தான், பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ தான். அது வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்காது. அதே மாதிரி ஜீரோவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஜீரோ யூஸ் பண்ணால் அது கிட்டத்தட்ட அந்த லைன் ட்ரா பண்ணாமல் இருக்கிறதுக்கு சமம். ஸோ அதனால் வந்து என்னது பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னா நம்ம கிரேட்டர் தென் ஜீரோ இங்கே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது ஸோ இப்போ இந்த லைன் விட்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைன் வந்து லைன் விட்த் 1ன்னு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும், 1.5 கொடுத்தீங்கன்னா இது வரும். ஸோ 2 கொடுத்தா லைன் விட்த்தோட வேல்யூ வந்து 2 கொடுத்தா இங்கே வரும். இது மாதிரி ஒரு லைன் கிடைக்கும். சப்போஸ் லைன் விட்த் வந்து 0.5 கொடுத்தோம்னா யூஸ்வலாக வர லைனுடைய வித்தோட அது வித்து வந்து பாதியாக இருக்கும், இதோட ரொம்ப தின்னராக இருக்கும். அதுதான் வந்து லைன் விட்த் அட்ரிபியூட். ஸோ விட்த் அப்படிங்கிறது அந்த லைனுடைய விட்த்தை டிசைட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அட்ரிபியூட் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து 3 அட்ரிபியூட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின் மெத்தட்ஸ் அல்லது ஜாயின் மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாலிலைன் இருக்கு இல்லையா, பாலிலைன் அப்படின்னா மோர் தென் 1 லைன் அல்லது கனெக்டட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கனெக்டட் லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த 2 லைனும் கனெக்ட் ஆகக்கூடிய இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எப்படி இருக்கணும் அல்லது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, இந்த ஜாயினிங் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க டு ஜென்ரேட் ஸ்மூத்லி கனெக்டட் பாலிலைன்ஸ். அதுக்கு தான் வந்து ஜாயின் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து மிட்டர் ஜாயின் அப்படின்னு சொல்லி அது வந்து ஃபர்ஸ்ட் டைப், ரெண்டாவது வந்து ரவுண்ட் ஜாயின் அப்படிங்கிறது செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் வந்து பெவல் ஜாயின் அப்படிங்கிறது. ஸோ மிட்டர் ஜாயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நம்ம 2 லைனை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 லைன் செக்மெண்ட்டும் வந்து அந்த அவுட்டர் பவுண்டரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அப் டு இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 2 அவுட்டர் பவுண்டரியும் வந்து எப்போ மீட் ஆகுதோ அது வரைக்கும் அந்த 2 லைன் செக்மெண்ட்டையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மிட்டர் ஜாயினுக்கு உண்டான டயக்ராம் இது. ஸோ இது ஒரு லைன் செக்மெண்ட்டு, இது ஒரு லைன் செக்மெண்ட். 2 லைன் செக்மெண்ட்டையும் வந்து இந்த 2 லைன் செக்மெண்ட்டும் அட் பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட் அல்லது ஒரு மீட் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த 2 லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிட்டர் ஜாயின் மெத்தட் அப்படிங்கிறது. இது எதுக்கு அப்படின்னா யூஸ்வலாக அந்த கனெக்டர் லைன்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அல்லது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஜாயின் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா 2 லைன் செக்மெண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அல்லது ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கனெக்டிங் பாயிண்ட்டை மட்டும் ஒரு சர்க்குலர் பவுண்டரியால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, சர்க்குலர் பவுண்டரியால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரவுண்ட் ஜாயின் அப்படிங்கிறது. ஸோ பெவல் ஜாயின் அப்படிங்கிறது தேர்ட் மெத்தட். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 2 கனெக்டிங் லைன்ஸ் 2 லைனை வந்து மீட் பண்ணுற இடத்துல வந்து மீட் பாயிண்டில் வந்து அந்த லைன் செக்மெண்ட்டை வந்து ஒரு ட்ரையாங்குலர் கேப் அல்லது ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பெவல் ஜாயின் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து ஜாயினிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது யூஸ்வலாக வந்து இந்த கனெக்டர் லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் அல்லது மீட்டிங் பாயிண்ட் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த கனெக்டர் லைன்ஸ் அப்படிங்கிறதாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான் வந்து ஜாயினிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ லைன் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா இதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.